வணக்கம் நண்பர்களே. இன்றைய குட்டிக்கதை. பொய் சொல்லக்கூடாது. ஒரு கிராமத்தில் முத்து என்ற விவசாயி தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு பல ஆடுகள் இருந்தன. அவன் தினமும் அவற்றை காட்டில் மேய்ச்சலுக்கு கொண்டு செல்வான். ஒரு நாள் அவன் வேறு ஊருக்கு செல்ல வேண்டியதால் அந்த ஆடுகளை கவனிப்பதற்கான பொறுப்பை தனது மகன் ராமுவுக்கு கொடுத்தான். ராமு மிகவும் விளையாட்டுத்தனமாக இருந்தான். ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு சென்ற ராமுவுக்கு சலிப்பு வந்தது. அப்போது அவன் கிராமத்தாரை ஏமாற்ற நினைத்தான். புலி வந்துவிட்டது, புலி வந்துவிட்டது என்று கூச்சலிட்டான். கிராமத்தார் ஓடி வந்து பார்த்தபோது புலி எதுவும் இல்லை. ராமு சிரித்துக்கொண்டே, நான் பொய் சொன்னேன் என்றான். அடுத்த நாள் மீண்டும் அதே போலவே பொய் சொல்லி கிராமத்தாரை ஏமாற்றினான். 3ஆம் நாள் உண்மையாகவே ஒரு புலி வந்தது. ராமு பயந்து புலி வந்துவிட்டது என்று கூச்சலிட்டான். ஆனால் கிராமத்தார் அவன் மீண்டும் பொய் சொல்கிறான் என்று நினைத்து யாரும் வரவில்லை. புலி ஒரு ஆட்டை பிடித்து சென்றது. ராமுவுக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டது. நீதிக்கதை பொய் சொல்லும் பழக்கம் இருந்தால் உண்மையை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டார்கள்.